ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சோழன் சேரன் இருக்கிறத கண்டுபிடிச்சு நேரா அனீஸ் வீட்டுக்கே போயிட்டாப்ல. அங்க போய் பார்த்தா, நம்ம சேரன் சந்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன? "ஏன் இப்படி பண்ணுனீங்க?" அப்படின்னு சோழன் கேட்க, 2 பேரும் பாச மழைய அப்படியே பொழியிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு, நம்ம சேரன் வந்துடுறாப்ல சோழனோட. இங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சோழன் ஃபோன் பண்ணி நிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாப்ல. கொஞ்ச நேரத்துல சேரன் அழைச்சுக்கிட்டு சோழன் வீட்டுக்கே வந்துடுறாப்ல. வீட்டுக்கு வந்த உடனே, "ஏன் இப்படி பண்ணுனீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு நடேசன் உள்ளார வந்து சேரன் கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறைய விட்டுட்டு, "ஏன்டா இதுதான் வீட்ட விட்டு ஓடி போற வயசாடா இது? என்னையும் தான் இந்த ஊருக்குள்ள என்னென்னமோ சொல்றாங்க. நான் தான் என் 2 பொண்டாட்டிங்களையும் கொலை பண்ணுனேன்னு வேறயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடந்தது என்னன்னு எனக்கு தானே தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஏன் உன் தம்பிங்க கூட என்னைய மதிக்கிறதே இல்ல. அதுக்காக நான் என்ன இந்த வீட்ட விட்டா ஓடி போயிட்டேன்?" அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல நம்ம நடேசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன்கிட்ட எப்படி இவர கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க, அந்த கான்வர்சேஷன் ஒரே காமெடியா போகுது. அதாவது நம்ம தான் இப்படி பசியும் பட்னியுமா தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அண்ணன் அனீஸ் வீட்ல உட்காந்து அந்த சந்தா கையால சப்பாத்திய அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கிண்டலா சொல்ல, "ஏய் நான் எங்கடா சாப்பிட்டேன்? அந்த பொண்ணு தான் சப்பாத்திய சுட்டு குடுத்துச்சு. நான் சப்பாத்திய வாங்கி அப்படியே அந்தாண்ட வச்சுட்டேன் உங்க ஞாபகத்தினால" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து அத செஞ்சு வேறையா காமிக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்துல கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே சாப்பிடல இல்லையா? ஸோ, அதனால பாண்டியன் போய் கடையில சாப்பாட்ட வாங்கிக்கிட்டு வந்து, எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து கலகலப்பா பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வர்ற நடேசனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாப்ல. இப்படி இவங்கலாம் சந்தோஷமா பேசுறத பார்த்துட்டு அவரும் சந்தோஷப்படுறாப்ல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.